அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய விழிகளே சொன்னோம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராம. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்தனம் ஐயா. வந்தனம் ஐயா. இன்னைக்கு பாட்டுல பயங்கரமான விஷயம்லாம் இருக்கு போங்க. உத்தரு எல்லாம் யாரு, கடவுள் எத்தனை பேர் இருக்கீங்க, யாருமீங்க, எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இளங்கம் சிவம் ஒன்றே. பாட்டு ஈஸியா புரியுது. எவ்விடத்தும் எவ்வுயிருக்கு. எவ்விடத்தும்னா பூமி ஆட்டம், வானம் ஆட்டம், பாதாள ஆட்டம், எந்த ஆட்டம், எந்த இடமா இருக்கட்டும். எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும், எந்த உயிருக்கும், கிருமியில இருந்து மனுஷ வரைக்கும் எதா இருந்தாலும் சரி, எனக்கு சிவம் ஒன்றே. சிவம் ஒண்ணுதான் இருக்கு. என் நானே என் மானே ரெண்டு இல்லை. ஆனா சொல்றான் சிவம் ஒண்ணுதான் இருக்குப்பா, ரெண்டு கிடையாது. ரெண்டு கிடையாது. ஒருவேளை ரெண்டு தான் வேணும்னு நினைச்சாரா, சரி உனக்கு ரெண்டு பேர் இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சேனாக்கா விருப்பம் இருந்துச்சுன்னா ஐயா பாட்டா சொன்னாரு. ஒரு பாட்டு சொல்றாரு இல்லையா, ஆனா ஒருத்தந்தான் இதெல்லாம் கிடையாது, நீ ரெண்டு பேரு மூணு பேர் அஞ்சு பேரும் சொல்றீங்க. இல்ல இல்ல இல்லைங்க, அவரு சொல்றது இருக்கட்டும், காட்டுங்க எங்கன்ட்டு. பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? ஒருவராகியும். இல்லைங்க இல்லைங்க, 6ஆம் திருமுறையா? ஆமா, 7ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறை. காமெடியில பண்றீங்க? என்ன கேள்வி? காமெடியா? இல்ல காமெடி இல்ல. 7ஆம் திருமுறை கிடைச்சிச்சா? சொல்லுங்க, என்னது? அருகரா? உருவராகியும். உருவராகியும் 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 பர எடுத்து போட்டுட்டா போன் வேற எங்க இல்ல. பாருங்க 89ல இருக்குப்பா. இதானே? அதே அதே அதே. சொல்லுங்க. ஒருவராகியும் அருவந்தராகியும். உருவம் அருவம், ஊர் அருவம். கடவுள் ஒருவரே உள்ளார். கடவுள் கண்டறிவின உலகியது ஒத்துதான் இருக்காரு. உணர்வு இல்லாம இது ரெண்டு பேரும் சொல்லியும், மூணு பேரும் சொல்லியும், இல்ல 5 பேரும் சொல்லியும் சொல்ல உடலைகளை. எருவராயினா என்னையா? 7 பேரா? 7 பேர். இருவர்னா 7 8? 7 பேரு. அது தொழாதீங்க. உடம்பு உயிர் ரெண்டு ஒண்ணு சொல்லலாமா? உடம்பு உயிர் ரெண்டு ஒண்ணு சொல்லலாமா? ஓகே ஓகே, இல்லைங்க. உருவராகியும் அருவராகியும் அருவராகியும், அது உருவமா இருந்தாலும் சரி, அருவமா இருந்தாலும் சரி, உருவமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் தான். உடம்பு உயிர் எப்படி ஒண்ணுதான் இருக்கோ, இன்னொன்னு கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு. அது மாதிரி உருவம்னா சொல்லு, அரும்னா சொல்லு, ஒரு எப்படின்னு சொல்லிக்கோ. என்ன கடவுள் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப கடவுள் நிறைய பேர் இருந்தாங்க, உயிர் 2 3 இருக்கணுமா ஒரு உடம்புல? அவன் அது அப்படி இருக்காரு இல்லையா, ஒருத்தர் இருக்காரு. உணர்வு இல்லாம 2 பேரு 3 பேரு 5 பேரும் சொல்லி தெரியாதீங்க. உடம்பு எப்படி ஒண்ணுதான் உயிருக்கு, அது மாதிரி 21 தான் இருக்காரு. சரி, 2 பேருன்னு யாரு சொல்றீங்க? சிவன் பார்வதி. சிவம் பார்வதியா? மூவரே பிரம்மா விஷ்ணு ருத்ரனா? 5 பேரு. 7 பேரு. இந்த 2 எக்ஸ்ட்ரா யாரு?
தேவதான் நட்சத்திரம் தான். தேவேந்திர நட்சத்திரம் தான். ம். பிள்ளையார் முருகன்லாம் இருக்காங்கல்ல. சரி ஒண்ணு சொல்லலாம்னு தோணுது, சொன்னா தப்புன்னுவீங்க. சரி விடுங்க, எதுக்கு என்ன வேணாம் விடுங்க. சொல்ல வேண்டிய வாய் வச்சுட்டு சும்மா இருக்கும். பாயிண்ட் வந்து உடம்பு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இல்லையா, உடம்பு இந்த உயிர் உடம்புல வந்து உயிர் ஒண்ணு இருக்கிற மாதிரி கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, நீங்க அன்னைக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அடுத்த பாட்டு வருது இங்க. அடுத்த பாடு அடுத்த வருதா? பாட்டு அடுத்த பாட்டு பேசாம இருக்கு. ஓகே ஓகே, சரி ஓகே. அடுத்த பாட்டு வருது. ஓகே, ஒருவராகியும். இது ஓகே சொல்லுங்க. அதான் பாட்டு என்பதை சொல்றாரு. எவ்விடத்தையும் எவ்வுயிர்க்கும் இலவசம் ஒண்ணு. ம் என்னன்னா என் மாதிரி ரெண்டு கிடையாது. ம் அங்கே செவ்விடத்தை அருளோடு சேர்த்து ரெண்டு வச்சுக்கோ. ரெண்டு ஓ, வச்சுக்கோ. கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதி அப்படின்னு சொன்னார்ல. அதான் ரெண்டு ஒண்ணு வச்சுக்கோ, அருளோடு சேர்த்து வச்சுக்கோ. ம் சிவன் சக்தின்னா சிவன் வந்து இறைவன், சக்தி அருள். அதையா சிவன் சிவன் அத எல்லா கடவுளுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வச்சாங்களே, அந்த மாதிரியா? அருள் தான். அருள் சேர்த்து வச்சுக்கோ. அருள 2 வச்சுக்க. ஓகே. செய்யப்படையாது, பேச்சு போகாது. கொண்டாருங்க. செவ்விடத்தை என்ன? செவ்விடத்தை செம்மையா. ஓ, அருளோடு சேர்த்து 2. நீ செய்யப்படையாது சொல்றாங்களே, உண்மையா இருக்கும், பயப்படாத சொல்லி பேசார் குருவேன் சொன்னான். அப்படி ஏன் திரும்பி திகைப்படையாது அப்படின்றாரு? நிறைய வச்சுருவோம், நிறைய சமைச்சிருவோம். இப்ப இல்லை. ஓ, ஓகே ஓகே ஓகே. கடவுள் வந்து இந்த மாதிரி பிரம்மா ஒரு பக்கத்து இருக்கிறாரு, விஷ்ணு ஒரு பக்கத்து இருக்கிறாரு, சிவன் ஒரு பக்கத்து இருக்கிறாரு. அதை வச்சுதானே சமயம் எல்லாம் உருவாக்கி இருக்கு. வைஷ்ணவம், சைவம். ஆமா, வைஷ்ணவம் வந்து விஷ்ணு தானே. ஆமா, சைவம் சிவன். சிவன். அப்புறம் பிரம்மாவுக்கு சைவம் இல்லையா? பிரம்மா சொன்னாரு அந்த பூவை பார்த்து பூவை பொய் சொன்னதுனால அவரை வணங்க முடியாது. ஆமா. ஓகே, அடுத்து அவ்விடத்தை அமர்ந்தவர் காட்டி. அவிட இது திருப்பாப்பா. அவ்விடத்தே உவ்விடத்தே, அது வந்து அகம்புறம் அப்படி வருதா? இன்னும் கொஞ்சம் வாங்க. ஆனா ஓ, 8-2. அதான் 8 8 வந்து உயிர், 2 இறைவன். 2 வந்து இறைவன். ஐயா நில்லுங்க, இப்ப வரலாறு எழுதும் போது மேல ஊன்னு போடுறாரு. அவர் எழுதும் போது இறைவன் தானே. அதுதான் என் பிள்ளையார் சொல்லியா? பிள்ளையார் இறைவன் எழுதி சொல்ல, ஏன் பிள்ளையார் சொல்றேன்? இந்த பிள்ளையார் சொல்லின்றாங்க, அது என்னது? அது சொல்ற தப்பு. இறைவன் அர்த்தம். ஓ, அதுதான் இங்க பிள்ளையார் சொல்லின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, கொண்டாருங்க. இந்த பாருங்க, மேல ஊ போட்டிருக்கு. ஆமா, அதான் இறைவன். ஊ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னாக்கா இறைவன். ஓ, இறைவன் வச்சு ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம். திருச்சிற்றம்பலத்துல இருக்கிற இறைவன். இததான் வந்து பிள்ளையார் சொல்லின்னு வேண்டாம் விடுங்க, எதுக்கு வேண்டாம். இந்த அற்புதம் பூராவும் சித்தம்பலம் தான். பூரா சித்தம்பலம் தான். ஓகே.
உங்களிடத்து அமர்ந்து போல காட்டி அவ்விடத்தே உவ்விடத்தேன்னா என்னய்யா? என்ன சொல்ல வர்றாரு? அங்கேயும் இங்கேயும் இருக்காரு அப்படின்றாரா? ஆமா ஆமா உயிர்லயும் ஆமா இருக்காரு, வெளியிலயும் இருக்கிறாரு அப்படியா? என்ன கதை? அமர்ந்து போல காட்டி அங்கும் இங்கும் அப்புறமும் எங்கும் நிறைய பொருள். அங்க இங்க எல்லாருக்கும் நிறைஞ்ச பொருள், ஒரே பொருள். இதுக்கு சொல்லிங்க. அவ்விடத்தே உவ்விடத்தேன்னா உயிர்ல எப்படி எப்படி இருக்கிறாரு? அப்படி கலந்து இருக்கிறாருன்னு சொல்றாரா? ம் ஏன் அது அவ்விடத்தேன்னு வருது? அவ்விடத்தை விடத்தேன்னா இடம்தான்யா. ஆ உ ஆனா ஆமா உயிரிடத்தே, அப்புறம் ஊ வந்து சிச்சவை இடம். முதல்ல மேல ஆ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆ போட்டிருக்காருல்ல. ஆ ஆ, ஆமா ஊவிடத்தைனாக்கா இருக்கிற இடம். ஆமா ஆமா திருச்சிற்றம்பலம். அங்க அவங்க இருக்கிற மாதிரி காட்டி ஆஹ் அங்க எங்க அப்புறம் எங்கும் நிறைய பொருள். அங்கு அங்க எங்க இங்கு எல்லாம் அங்க அப்புறம் அப்புறம் எங்கு, இது 4 வழக்கு கொடுங்க. அங்குன்னா எங்க எங்க? எங்க அங்க மேல வச்சுங்க. ஆஹ் இதெல்லாம் நம்மளா சொல்ல வேண்டியதுதான். இங்க பூரா வச்சுங்க. உம் அப்புறம் சொன்னா வெளியே வச்சுங்க. ஆஹ் எங்க எங்கன்னா வெளியில பூரா. எல்லா அப்புறம் இடத்துலயும் சொல்லுங்க அப்ப. அதான் எங்க பொருளை சொல்றாருல எங்க உம் இங்கே அடுத்து அப்புறம் ஒவ்வொரு சுற்று வேலை. சிற்றபை இடத்தும் பொற்றபை இடத்தும் ஓங்கு நடத்தரசு என் உரையும். சிற்றபை பொற்றபை கண்டிப்பா வந்துருது பாத்தீங்களா? ஆமா அங்க இங்க இருக்குது, நம்மக்குள்ள எங்க இருக்குன்னு காட்டுறாரு. தலையில ஆமா தான். ஆமா ஒத்தடம். ஒவ்வொரு ஒத்தடம். ஒத்தடம் ஒவ்வொருத்தான் ஒத்தடம். ஒவ்விட ஒத்த இடம்னா என்ன சொல்றாரு? குருமதி ஒத்த இடம்னா புருவமத்தியா? அது ஏன் ஒத்த இடம்? பேர் புருமதி வச்ச பேர் இது என்ன அர்த்தம்? ஒத்தனத்தை செஞ்சு ஐயா அவையா சொன்னாயா? விலங்குலையா? என்ன சொல்றீங்க? ஒத்துறது வடக்கஞ்சி தான். ஆ? ஒத்தெடுத்து வடக்கஞ்சி அவையா சொன்னான். ஒத்த இடத்தில் உறக்கம் செய்யும் அவையார் சொன்னா. ஓகே ஓகே. ஐயா ஐயா என்ன பண்றாரு? ம். ஒத்துழைஞ்ச சொன்னியா இடம் காட்டலான்னு கூப்பிடுறாரு. வாரிசு எப்படி வரல. எப்படி கூப்பிடுறாரு? அது வாரிசு வரல. வாரிசு சிதம்பரம் இல்லையா? அதே சொல்லி ஒத்தரை காட்ட வயல் போடுற அவ்வளவுதான். அம்பல ஓனர் வருகையா? ஒண்ணு எப்படி எடுத்துப்போ தொடர்ந்து சொல்லி வேணாமா? அவ போங்க. ஓக்கு போணுமா? இந்த 89 ஒத்தனை செய்யண்டீர். ஒத்தனை காட்ட வாரியல் குடும்பம் தான் ஒத்தடம். ஒத்த இடந்தண்ணில் நித்திரை செய் என்றீர். ஒத்த இடத்துல நித்திரை செய் என்றீர். அவையா தெரியாது. ஒத்த இடம் காட்டவாரீர் சித்த சிகாமணி வாரீர். ஒத்த இடம் புறமத்தி. முதன்மோ கருணை நீங்க நான் சொல்லலையா? இல்லப்பா. சரி விடுங்க. நான் சொல்ல கால்விதன் இல்ல கருணை காட்டவாரீர் என்னமோ வந்து ஒத்த இடம் காட்டவாரின்னு சொல்லிருப்பீங்க கூட. அதுல கருணைன்னு விழுந்துச்சு. காட்டவாரிதான் என்ன. ஓகே. நலம் நலனுடைய உரையாடுல அவ்வளவுதான். இந்த பாட்டு என்ன பாடுங்க? முழுச பாடப்படுங்க. அப்புறம் எவ்விடத்திலையும் எவ்வியிருக்கும் எங்க எல்லா இடத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டு கிடையாது. ரெண்டு ஒண்ணு சொன்னா அலுவலக சேர்த்துலாம் வச்சுக்கோ, தேய்ச்சி போகாத. அதெல்லாம் நிறைய வச்சிருந்தோமே
அதெல்லாம் போச்சு தேய்ச்சி போகாது. ம். ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. 2 ஒன்று 6 வச்சு 2 சேர்த்து வச்சுக்கோ. ம். சொல்லிட்டு அவடுத்து விடுத்தேன் அவன் போல காட்டி இல்லை அங்கே இங்கும் அப்புறம் அது எங்கேயுமே அங்கே இங்கன்னா மேலோகம் பூலோகம் அப்புறம் எல்லா இடத்துலையுமே ம். இங்கே நிறைந்த பொருளே நீ ஒத்தருவன் சித்த வேதம் பொச்செடுத்தும் உங்கள் எடுத்தாச்சு என்னுடைய அணிந்தது சிச்சையும் பொச்சையும் உங்கலாம் எதிராது எதிரடையாது பூர்வமத்தி. ஏன் இந்த சரிக்கா? பாட்டுல ஆ. ஒத்த இடம் காட்ட வாரீர் அதுக்கான விட எங்க இருக்கோ? ஆமா பிச்சவை பொச்சவை பொங்கு நடத்தரசு என் உரையும் பணிந்தருள். ஒத்தடுத்த அர்த்தம் வந்து மேடுள்ள இடம் அர்த்தையா? ஆ? ஒத்தடுத்த அர்த்தம் வந்து மேடுள்ள எல்லா இடம். ஓ மேடு பல்லாத இடம் அப்படின்னா என்னையா? பூர்வமத்தி மேடுபடாங்களே அங்க மகாமேருன்றீங்க மேடு தானே? மேடு வேறையா மேடு வேற ஐயோ காது விட்டா மேடு பள்ளம் எல்லாம் சொல்ல மகாமேருவா இல்லையா? மேடு பல்லாம இல்லாம தந்தரையா இருக்குன்றீங்க சரிதானே? ஆமா ஏன் அதை அப்படி சொல்றாங்க? எதனால? அது மேடு பள்ளம் கிடையாது. இப்ப நேரம் இருக்கு. சபை வந்து நேராதான் இருக்கும் மேடு பள்ளமா இருக்காதுன்றீங்களா? அப்ப என்ன அது வரலாமா? ஏன் ஐயா இல்லைங்க, மேடு பல்லாத இடத்துலதான் நீங்க நித்திரை செய்யணும்னு சொல்றாருனாக்கா அப்பதான் ஒழுங்கா நித்திரை செய்ய முடியும்ன்றாரா? தரைய மட்டும் தான் இருக்கணும். நித்திரைனாக்கா தவம் தானேயா? ஆமாயா தூங்க கிடையாது தவம் தான். அதையா இப்ப நித்திரை செய்யணும்னாக்கா நீங்க எங்க வந்து ஏன் இந்த மேடு பள்ளம் இல்ல அது வந்து இந்த மனசு மேல ஏறி இறங்குறது அது அப்படி எதுவும் இருக்குமா? புறமதி இடம் பேர் புறமதி பேருப்பா. சரி விடுங்க. புறமதி பேர் பார்த்தாலுங்கிறது. சரி ஓகே. இல்ல மேடு பள்ளம் இல்லாத இடம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, திடீர்னு ஏன் மேடு பள்ளம் இல்லாத இடம்? ஒரு சமயம் இந்த மனசு ஏறுறது இறங்குறது அப்படி இல்லாம ஒரு இடத்துல அமைதியா இருக்குமோ? அமைதியா இருக்கு. அதான் ஏரியானது அமைதியா இருக்கு. இல்லையா அந்த இடத்துல போனாக்கா ஒத்த இடத்துல போனாக்கா அப்படியே தந்தரையா இருக்கும் ஏறி இறங்காது. அதெல்லாம் இருக்காது. மனம் இருக்காது. அடையினாதான் இருக்கும். ஓகே. இயல் வேதாகமங்கள் புராணங்கள். ம். வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் ராமாயண பாலம் இதிகாசம். இல்லைங்க வேதம்னா என்ன? பசு நூலா பதிநூலா? பதினூறு. இறைவனை பத்தி சொல்றது. ஆகமங்கள் வந்து உயிரை பத்தி சொல்றது. பசுநூறு. இதிகாசம் வந்து உயிருக்கும் ஆண்டவனுக்கும் உள்ள உறவை சொல்றது. புராணம் வந்து உயிருக்கும் பாசனம் இல்லையா? பாசம். அதையா உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவுயா? பாசம். இதிகாசன்றது கதையா? ராமாயணம் பாரதம் இது 2 தானா? இதிகாசம் 2 தான். இதோட கூட அதாவது என்ன தெரியுமா? 64 கலை இருக்கு இல்லையா? 64 கலை. 64 கலை. சொல்லுங்க. ஆமா. வேதம் ஆரம்பம். முதல் வேதம் தான் ஆரம்பம். வேதம் தான் ஆரம்பம். ஓகே. அப்படியே கடைசியில 64 இந்திரஜாலம் கடைசி 64. ஓகே இல்லைங்க, வேதாகமத்துல ஆரம்பிச்சு புராணம் அப்படியே வந்து 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 கடைசியா இந்திர சாலங்கள். அதான் கடைசி கலை. இந்திரஜாலம் மேஜிக் தான் கடைசியா சொல்லுவாங்க. வேதம் புராணம் இதிகாசம் ஆரம்பிச்சு இதுதான் கிடையாது கடைசியா சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு தான் ஜாலம்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எல்லாம். இந்த கடைசியில தான் ஜாலம் சொல்லலாம் இல்லையா? ஓ ஐயா, அதாவது இந்த கடைசியா சொல்றதுதான் சாலம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா 64 சாலன்றாரோ? ஆமா புரியுது. நீல எவ்வளவு சொல்லுங்க. நீல எவ்வளவு சொல்லுங்க. ஐயா இது சொன்னாங்க விளங்கிருச்சு சொல்லிட்டேன். சரி நீங்க சொல்லுங்க. ஒரு நூல் மாத்தான் ஜாலம் நினைச்சாங்க. மகனே நூல் எல்லாமே ஜாலண்டா.
எல்லாரும் ஜாலம்தான். என்ன அர்த்தம்? இந்த பாட்டு ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாவனா அவன் நிறைய பார்த்தோம். எல்லாரும் ஜாலம். ஏன் அது சூது சூதாக சொன்னது உண்மையா? அது மாத்திரம் இல்ல, ஜாலத்தை காட்டுவான். ஒரு கட்சி கையில எடுத்துவான், வீடு கை உள்ள பராபரக்கும் பராபரக்கும் இல்லையா? இரும்பு கம்பியில கூண்டுல போடுவான், கத்தியால் ஊற்றுவான், அது ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. ஓகே, என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. ஜால வித்தை, ஜால வித்தை. ஜால வித்தை ஏமாத்துறது. ஏமாத்துறது கண் கட்டி வித்தை. அதேதான். ஒண்ணுதான் ஜாலம் நினைச்சாங்க. வேதாகமம், பிராணதி, அது எல்லாமே ஜாலண்டா. எல்லாரும் ஜாலண்டார் ஐயா. அதுல எதுல லட்சியம் வைக்க வேண்டாம், கலைகள் முதலையாக எதுல லட்சியம் வைக்க. ஐயா அது கொஞ்சம் பாப்பமா. என்னமோ கலைகள் முதல்ல லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு இங்க படிச்ச மாதிரி இருக்கு. குழு உக்கிரி என்றியா என்னமோ வருமே. ஏடா அது வேண்டாம், விடுங்க அப்புறம் பார்ப்போம். செயல் அனைத்தும் அன்புடையா இருக்காங்க. அதான் என்ன தெரியுமா? வேதாந்தம் செயல்பாடுகள். அது அருளால பாரு, உண்மை புரியும். உண்மை இருக்கால. ஓ ஐயா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதுல வந்து வேதாந்தத்துல இப்ப சிவன் அப்படி ஒண்ணு காட்டுறாங்க. ஆனா அதுல வந்து அந்த உருவத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கு, தவம் பண்ணு அப்படின்னு அது சொல்றாரா? அப்படிதாங்க வேதம் எல்லாம் இருக்கு. சம்பவம் இல்லையா? சம்பவமா? சிவபெருமான் வந்து முருகன் எப்படி பிறந்தாரு? நெத்திலிருந்து பிறந்தாரு. அந்த ஞானப்பழம் அந்த கதை நம்ம அப்படியே இருக்கு இல்லையா? இந்த கதையெல்லாம் வந்து கதை இருக்காங்கல்ல, இந்த கதையெல்லாம் விளக்கம் இருக்கா இல்லையா? சூட்சம விளக்கம் இருக்குன்றீங்களா? ஆமா. அதான் உள்ள விளக்கம். எல்லாம் அலுவலையை பார்த்து தெரியும். என்ன வந்து இந்த செயலோட அடுத்த பாட்டில் வருது. இந்த செயலோட அடுத்த பாட்டில் வருது. ஓகே, எல்லாம் அலுவலையா பாரு அப்படின்னு ஆன்லைன் சொன்னா இருக்கு. அயலறி அறுவடை எல்லாரும் போட்டேன். அயலறி அறிவு என்ன அர்த்தம்? அயல் அறிய அறிவுடையார் குற்றமற்றவா இல்ல, அருள் அறிவு இருக்கு இல்லையா? அதான மத்த அறிவு இல்லாதவங்க. அறிய அறிவுடையார். அதுல மத்தெல்லாம் தெரிய வானத்தை வரலாம் புதியனவங்க. அருள் பார்த்து அறிஞ்சவங்க. அருளையே நம்பி நிக்கிறாங்கய்யா. இந்த இது மேல சொன்ன இந்த இது வேதம் ஆகும் அதெல்லாம் வந்து அவங்க வேணான்ட்டாங்களா? ஆமா. நான் அறியாத அருள் எல்லாம் போற்ற அல்லாது அழுதில்லை. ஒரு சம்மரி கொடுங்க. வேதம் புராண அதிகாரத்தெல்லாம் இந்த கட்சிங்களா சொல்லுவாங்க. ஜாலம் சொல்லி ஒண்ணுதான் ஜாலம் சொன்னாங்க. எல்லா நூறும் ஜாலம் புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் செயல்பாடெல்லாம் அல்வழியை பார்த்தீங்கன்னா உண்மை விளக்கம் பார்த்துக்கோ. அது எல்லாம் அல்லால் பார்த்துக்கோங்கிற ஞான சர்க்குழு. இந்த அயலறி அறிவுடைய எல்லாரும் அயலறியான்னா தெய்வ விளக்கம் இல்லாத மற்ற இல்லாமலாம் அறியப்பட்டவர்கள் அல்லது அல்லது. சரி, இப்ப கலைகள் அப்படின்னு சொன்னீங்களா? 64 கலைகள். அந்த கலைகள் தான் நூலா வருதா? இங்க நூலும் கலைகளும் ஒண்ணா? ஆமா. ஐயா அப்ப 64 நூல் இருக்கா? இதை இப்படி பண்ண அப்படி பண்ண. அடுத்த அடுத்த லிஸ்ட் தரேன்.
அடுத்த வாரம் லிஸ்ட் தரீங்களா? நான் லிஸ்ட் எழுதி டைரி எழுதி வச்சிருக்கேன். ஓகே. டைரி எடுத்து வச்சேன். அதை அப்படியே பரர்த்து அனுப்புங்க, அப்படியே போடுவோம். சரி. ஓ, தோன்றிய வேதாகமத்தை சாலமேன இங்க மேல சொன்னதா? அது கூட ஜாலம் சொன்னார் இல்லையா? ஜாலன் சொன்னாரு. ஓகே. அதான் நான் ஜாலம் சொன்னேன். ஜாலம் சொல்லிட்டேன் நானு. சொற்ப இலக்கியம் இருக்கு, அதை போய் நினைக்காத. சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியல் அப்படின்னா சொல்லலாம் இருக்கு இல்லையா? அந்த பொருளும் அந்த கதை இருக்கு இல்லையா? அந்த உண்மையும் பொய் நினைக்காத. இது வந்து உண்மை இருக்கு. அவன் என்ன சொல்றாரு? செவ்வழி மெய்வழி என்ப வேதாகமும். எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமும் அவ்வழி எனக்கு வேதாகம் எது மெய்யா சொல்லுதோ அதை சொல்லுகிறார். மெய் சொல்லுது, மெய்ய சொல்லுது. ஆனா ஐயா அந்த மெய் இருக்கு, ஆனா மறைச்சி சொல்லுது. சரியா? ஆமா, மறைச்சு சொல்லுது. உலகத்தான தெரியுமா? உண்மையை கண்டுபிடிக்கல, பொய் எடுத்துறாங்க. இதுல பாருங்க, பொய்யான கல்லறியல் ஊண்டி வேதாகமம். ஊண்டியன்னா அப்படி ஊண்டி வேதாகம்னா எழுதி நம்பர் ஒருத்தன். அது உண்மை உனக்கு தெரிஞ்சுக்கோ. அந்த எழுதினதுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மை. ஆமா, உண்மை இதுதான் வந்து இந்த புறங்கவியை சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அப்படின்னு வருமே. ஆமா, அதுதான். வேத ஏன் எழுதினாலும் உண்மையை தெரிஞ்சுக்கோ. வேதாகமம் அது போய் போய் என்ன சொன்னா, உலகறிய வேதாகமத்தை பொய் என கண்டு உணர்வாய். சொல்லத்தினாங்க சுரபத்மா இருந்தான், முருகர் போனாரு, சமாரம் பண்ணாரு, மயிலாச்சு இதெல்லாம் பாருங்க. சேரெல்லாம் வந்து ஒரு தூரா தெரிஞ்சுட்டான். அதாவது இந்த உலகத்துல வந்து மக்கள் பேசிட்டு இருக்காங்களா, அதை சொல்லிட்டு இருக்காரு. தெரிஞ்சுட்டான். ஆனா அது ஏன் உண்மை தெரியும். சுரபத்மா யாரு, கலாசோழன் யாரு, சிம்மாசோழன் யாரு, ஏன் சமாரம் பண்ணாரு, அவன் ஏன் மயிலாவும் எல்லாம் மாறலாம், இந்த தத்துவம் தெரிஞ்சோம் நம்ம. அதான் உண்மை. உலகத்தை வந்து உண்மை தெரியாம நடந்த மாதிரி நினைச்சுக்கிறான். அது போய் உலகத்தை வேதாகவும் போய் அது உண்மை நம்ம தெரிஞ்சிடும். பத்மசன் யாரு, என்ன தவம் பண்ணா, வரம் கேட்டா, தாத்தாயிடம் 5 மணி வரம் கேட்டா விட்டாரு, பத்திர கைக்கு போனா ஓடினாரு. உலகத்தார் தெரியும். உண்மைனால நம்ம தான் தெரியும். உலகத்தை 5 வேதம் பொய், உண்மையை தெரிஞ்சுவாங்கிறார். ஆண்டு திருவருட் செங்கோல் நினக்களித்தோம். செங்கோல் நான் கொடுக்குறேன், நீ ஆட்சி பண்ணிக்கோ. ஆண்டு என்ன பண்ணா நல்லா இருக்கு, செங்கோல் கொடுத்துட்டான். தங்கோல் அளவுது. ஆமா, நீ ஆளுங்க அலுவலி ஆள். அலுவலி கொடுத்துட்டேன். அடுத்த சனிக்கிழமை ஆள் சொல்லிட்டான். அந்த மாதிரி இல்லைங்க, அருள் ஒளியால் என்ன பவரா என்னது? எவ்வளவு நேரம் பார்த்தோம். இற்றை பொழுது அருட்ஜோதி ஈக தருண இது தான் கேக்குறேன். சொல்லுங்க, எவ்வளவு தடவை பார்த்துட்டு நான் கேக்குறேன். சும்மா கேக்குறேன். திடீர்னு ஒருத்தர் புதுசா பாக்குறாங்க, இது என்ன அருள் ஒளி அப்படின்றாங்க. எனக்கா அப்ப அவங்களுக்கு கேள்வி வரும்ல. அருட்ஜோதி, அருட்ஜோதினா பவரு. அதனால சொல்றாரு, தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை, தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் குடித்த என் தருந்தி கொடுத்தாரா. நாராயண பாடல என்ன சொல்றாரு, ஒன்று கொடுத்தான் எழுப்பினா கொடுத்தான், கண்ணு கொடுத்தான், கொடுத்தாங்க. இன்னொரு எழுத மாட்டாரு. இந்த அகவல் வருது, அஜய் கொடுத்தான் அப்படின்னு அகவல் வரும். இந்த அகவல் அஜய் எப்ப கேட்டாரு, ஏன் கொடுத்தாங்க,
அவர் கேட்டார். அவர் ம் குற்றம் புரிதல் சொல்லுங்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே. சிற்றம்பலவா இனிச்சிறியேன், செப்பு முகமென் யாதுளது. தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்தச்சம் துயர்தீர்த்து, இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈகை தருணம் இதுவாமே. அர்ஜுன் இப்ப கொடுக்காரா? ம் எப்போ கொடுத்தான்? பாஜர் எழுந்த படுங்க. பாஜர் எழுந்தல்லே. முறையா ஆமா. அது என்னமோ அருளுடைன்னு வரும். இல்ல, பாஜர் எழுந்தல்லே. பாராதுடையா? ஆமா சார். எப்போ கொடுத்தானே பாஜர் கொடுத்தான். பாஜர் எழுந்தல்லே. பாதியா? பாஜர் எழுந்தல்லே. பாஜர் எழு. பதிகம் 29ங்க. பிரிவாற்றாமை. பாத்தீங்களாயா? இல்லையா, எனக்கு கண்ணு தெரியா தெரிய மாட்டேங்குது. இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, பாதி பெரியப்பா தானே? சின்ன பாரு. ஆமாயா, இருக்கே. ஒரு பாதான் இருக்கு. ஒரு பாதான் இருக்கு. சொல்லுங்க. பாதியில் இருந்தாரு. இது வந்து அர்ஜுன் கேட்டாரு. அவெல்லாம் கொடுத்தான்னு சொன்னாரு. எப்போ கொடுத்தாலும் சொல்றாரு. இப்ப அழகாக கம்பெனி பண்ணாதான் விலகம் வரும். பாலத்தில் எழுந்தள்ளி அதனை எழுப்பி அர்ஜுனை அழித்து சுந்தரம் சொல்லுகின்றாய். அவனை எழுப்பி அர்ஜுன் கொடுத்தாங்க கையில. இப்பதான் நடராஜன் கொடுத்தான் எழுப்பி. இந்த நடுராத்திரி என்னது தவமா? பாதி தவத்திலையா? ஆமாயா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன். மறந்துட்டேன்னு வைங்க எடுத்தாக்கா. ஓகே ஓகே. நல்வழி. அந்த அர்ஜுன் தினம் அர்ஜுன் அப்புறம் கொடுத்தான்ல. அர்ஜுன் பண்ணாரு. அர்ஜுன் கொடுத்தான். என்ன பண்ண அர்ஜுன்? அருளாட்சி பண்றாரு. மறந்தாச்சா? போச்சு. ஆடேடி பந்து, ஆடேடி பந்து கட்சி பாட்டு. அருட்ஜோதியால் விளைவிப்பெண் சித்திகள் வளவள, சித்திகள் வளவள விளைவிப்பெண். அதான் போறோம். விடுங்க. இல்லைங்க, ஏன் போதும் விடுங்க. பாப்போம். வந்தே வந்துட்டோம் சொல்லிட்டீங்க. அப்புறம் பாக்குறவங்க ஏங்க மாட்டாங்க. சொல்லுங்க. முத்தஞ்சித்திரங்கான உத்தமையான பதி யார்? இறைவன். பலவாக பற்பல பாருடை வாருடை பற்பல காலம் விதி செய்யப்பட்டான். விதி செய்ய பெற்றனாக்கா எனக்கு செய்து ஒத்த கொடுத்தாங்க. விதி நான் தான் விதிக்கிறேன். இது எப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்டா. இன்று தொட்டு இன்றும் நிறந்து எப்போ அர்ஜுனால் விளைப்பன். அர்ஜுன விளைப்பேன். அருட்ஜோதியால் விளைவிப்பன் நீ அவ்வதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து. சித்தியெல்லாம் வந்து ஐயா செய்வார். அர்ஜுனால் செய்வார். அர்ஜுன் பவர். அதான் பவர் சொன்னேன். அர்ஜுன் என்னன்னா சித்தியெல்லாம் விளைவிட்ட பவர். அர்ஜுதி சித்தியெல்லாம் விளைவிக்க கூட பவர் அப்படின்னு சொன்னோம். சரி, இந்த அருட்ஜோதியும் அருட்சக்தியும் வேற வேறையா இல்ல சேமா? ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். ஓகே. அர்ஜுதி அருள்வழி ஆழ்க அருள் ஒளியால் என்றளித்த தனிச்சிவமே. எழுத்து அமுது எனக்கு அடுத்தது அருளை கொடுத்தா மாத்திரம் அமர்த்தியம் கொடுத்தான். அமர்த்தியம் கொடுத்து எந்த பெரும்பொருளை நடத்திய பாட்டு சொல்வா அப்படின்னார். சரி சொல்லுங்க. அப்படியே வேதாந்தெல்லாம் ஜாலம் சொன்னோம். அதுல ஜாலம் அப்படி விட்டுறது. அதை சொல்லுக்கெல்லாம் பொருள் இருக்கு, இலக்கியம் இருக்கு, அதெல்லாம் போய் நினைக்காத. வேதாந்தம் ஏன் எழுதினாலும் ஊண்டினானே என்ன அந்த உண்மையை தெரிஞ்சுக்கோ. பிரதா தெரிஞ்சிருக்காங்க வேதாமம், அது பொய்யன்னு தெரிஞ்சுக்கோ.
ஆலட்சியம் வந்து உனக்கு கொடுத்தோம், நீ அருள் வழியை ஆட்சி பண்ணு, தனிச்சாமி. அப்புறம் அமிர்தத்தை கொடுத்து இந்த பெரும்பல் அமிர்தத்தை மரணப்படுவார். என்னோட தரதே இந்த சரி, நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி. சொல்லுங்க. உடனே சொல்லாதீங்க அவங்களையா தாக்குற அப்படின்னு. தாக்கல, உண்மைய சொல்றேன். ஓகேவா? வேணாம், வேணா, விட்டுருங்க அப்ப. சரி, தப்பு. தப்பு இல்லையா, வரலாற்றை சொல்லிதானே ஆகணும். எதுக்கு வந்து இப்படி மறைச்சாங்க? வேண்டாம், இது மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கலையே மறைக்கலையே. ஆ. நம்ம ஆளுங்க நம்ம சாம்பிராணி. ஏன் நம்ம ஆளு சாம்பிராணிங்க முதல்ல அறிவா தானே இருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணு சொல்ல விட மாட்டீங்க. ஒன்றிய ஜான பார்த்தாச்சு. அப்புறம் அடுத்த பாட்டு இன்னும் இது விளக்கத்துக்கே வரலையே. நானும் நல்குதர்கள். இல்ல 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 இல்ல. சொல்லுங்க. நான்முகர் பிரம்மாவா? புத்தர்கள், நாலு விஷ்ணு, இந்தர்கள், அருகர், ஜெயின் சாமி, புத்தர், ஜெயின் சமயம். அருகர்னா யார்? அது அருவரா? ஜெயின் சொல்றியா? ஜெயின் சாமி எனக்கு தெரியாதுயா, அதான் கேக்குறேன். அருகர் யார்? ஜெயின் சாமியில நாங்க பாத்திருக்கேன். சமணர்கள். சமணர்களோட சாமி யாரு? ஜெயின் அருகர். அவர் பேர் அருகரு. ஆமா, உருவம் இல்லாத, உருவம் கிடையாது. ஓகே. அப்ப புத்தர் முதல் மதத்தாளர்கள். புத்தரை சேர்ந்து வராருங்க எல்லாம் மதத்தாளர். புத்த மதம் எல்லாம் புத்த மதத்தாளர்கள் எல்லாம் தாழ்வர்கள். அவங்களாம் என்ன பண்ணாங்க? வான் முகத்து தோன்றி, வான்னா வெளி, குடும்பத்தில மரம் அடங்கிச்சுன்னு அர்த்தம். வான் முகத்தை தோன்றி அல்வடி கொஞ்சம் அலைஞ்சு, அல்வடி வந்து அலைஞ்ச உடனே ஆகாயத்திலையும் பூமியிலையும் மரம் மரபடி தேசத்தில் ஒன்று மாதிரி விளையாடினாங்களாம். தேன் சாப்பிட்ட ஒன்று மாதிரி விளையாடினாங்களாம் அவங்களாம். தேன் சாப்பிட்ட ஒன்று இல்லைங்க, வான்முகத்தில் தோன்றி. அவங்க வந்து சிறு சிறு ஒளிச்சுங்க ஐயா. இதுதான் வந்து சிறு வெளிச்சம் தோன்ற பள்ளி இழித்து ஏமாந்திருக்கூடும் அப்படின்னுவாங்களே. ஆமா. அப்ப அவங்க ஒரு மாதிரி தவம் பண்ணிருக்கிறாங்க, கிடைச்சிருக்குது. அப்ப சிறு ஒளிச்சம் கிடைச்சோன்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு மனம் போடபடி. சரி, அது என்ன தேன் முகத்து வண்டு? ஏன் வண்டு அப்படி சொல்றாரு? ஐயா தேன் போகும், இங்க அங்கேயும் போயிட்டு இருக்குமா? ஆமா, தெளிவா சொல்லிங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது சார். பிரம்மா வந்து இப்ப புத்தர்கார போதி மரத்துல தவம் பண்ண தெரியுமா கதை? ஆமா, தெரியும். சொல்றது கதை கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். கதை சொல்லுங்க. ஒண்ணு அவர் 14 அரண்மனையில் இருந்தாரு. ராஜா பிள்ளை அவரு அரண்மனையில் இருந்தாரு. வெளியே வர எதுவுமே தெரியாது அவருக்கு. வெளியே வர அந்த கதை தெரியுங்க. அவர் வெளியே போயிட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு ஆத்த கடந்து உடம்புலாம் இழைச்சி தவம் பண்றேன்னு இழைச்சி போயிட்டாரு. அந்த கதை தானே? ஆமா. அப்புறம் போயிட்டு அந்த போதி மரத்து பக்கத்து கீழே உட்காந்துருந்தாரா? போய் அறுந்த மரம் வராது. சரி, தவம் பண்ணாங்க. அவங்க வான் முகத்து வந்துன்னா கொஞ்சம் மரம் அடைஞ்சு, மரம் அடைஞ்சி கொஞ்சம் அடங்கணும்னா வெளிச்சம் வந்துருச்சு, அறுவடை கொஞ்சம் வந்தது. ஒண்ணு என்ன பண்ணாங்க? வானத்திலையும் பூமியிலையும் மனமானபடி சேர்த்த ஒன்று மாதிரி விளையாடினாங்க. மன வேலையை பார்த்துருச்சா? ஆமா. விளையாடுனாங்கன்னா என்ன விளையாட்டு விளையாடுனாங்க? மதம் ஏற்படுத்துறாங்க. பிரச்சாரம் மதம் இதெல்லாம் உண்டாக்குனாங்க. சரி, சிறுவிட கூட்டம். அது சிறுவிட கூட்டம்னு சொல்லி அற்புதம் கொடுத்தான். அற்புதஜால இன்னும் கட்டளை செப்பிய சத்குருவே. திருப்பிள்ளை கூட்டம்னா என்னையா? எங்கன்னா சிறுவிட கூட்டம் எல்லாருமே பிரம்மாஷ்டி சிறப்பாக அவங்களாம் திருப்பிள்ளை.
பிரம்மா விஷ்ணு ருத்ரன் படி மேல படியில. சின்ன பிள்ளைங்க எப்படி பேசுமோ அது மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றாரா? ஆமா ஆமா ஆமா, அது ஆசிரியரோட கூட்டம் அப்படின்னு சொல்லி அன்பு தெரிஞ்சு வர பாருங்க. ம் இது அன்பு செய்து சக்தி அது பார்த்துமே. பேரோடி 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 வந்து இதெல்லாம் வளர்ந்து தெரிஞ்சிடும். ஓ, அப்ப அவங்களுக்கு வந்து சின்னதா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்குது. அவனுக்கு வெளி தெரிஞ்சிருக்கு. வெளிச்சம் இல்லை, விழி வாந்தான் தெரிஞ்ச வாந்த வெளி. மனம் கொஞ்சம் அரைத்து, மனம் கொஞ்சம் அரைச்சு, அவ்வளவுதான். வெளி தோணுது. மனம் கொஞ்சம் அடங்கினோடனே கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. இவர் வந்து மனம் முழுக்க அடங்கி ஜோதியை தெரிஞ்சு வச்சவர். அற்புத ஜோதி. இப்ப எந்த அளவுக்கு வேலையை பார்த்திருப்பாரு பேருடைய. அதனால நான் கதையாக தெரிஞ்சு கூறுவேன். அந்த ஞானம் இதெல்லாம் வந்து நான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் அருகர புத்தர் எல்லாம் தவம் பண்ணி வெளியே வந்து கொஞ்சம் வந்தது. அதனால அறுவடை கொஞ்சம் அழிஞ்சாங்க. அழிஞ்சு வானத்தை வயத்திலையும் பூமி மலம் பண்ணபடி தேன் வண்டு சாப்பிட்ட மாதிரி விளையாடுறாங்க. சமயம் அதெல்லாம் உண்டாக்கிறாங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளை கூட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, நற்படியாலும் தெரிஞ்சுக்கோ. தவம் பண்ணி போயிருந்தேன் அந்த தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அதை தருவேன். வேற தருவேன் தருவேன். ஓகேவா? ஓகே, சரி, வேணா எதுக்கு சொல்லிக்கிட்டு புத்தரை பத்தி கொஞ்சம் சொல்ல. என்னங்க இல்ல இப்போதான் கேட்க வரீங்க, அப்புறம் அது பன்னெண்டு பாட்டு நல்ல கேள்வி அந்த கேட்கல. கேட்டாதான் அது வேண்டான்றாங்க, அப்புறம் என்னது கேக்குறது இருக்கு நம்ம. அப்ப உங்களுக்கு பாய் வரைக்கும் வந்துருது கேக்குறதுக்கு. வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம ஏதாவது சொல்ல போய் அதுக்கு பிரச்சனை வந்துடு. சொல்றேன், ஏத்துக்கிறேன்ப்பா, ஏத்துக்கலன்னா போக. இந்த மத தலைவர் இந்த புத்த மதம் எதுக்கு வந்துச்சுனாக்கா வேணா. ஓகே, பாத்தீங்களா? வேணா, பாத்தீங்களா? விட மாட்டாங்க. சரி, ஓகே. ஜெயினிசம் இருக்குல்ல சாமி, அவங்களுக்கும் உருவம் இல்லாம வழிபடுறாங்களா சாமி? ஆமா ஆமா, உருவம் கிடையாது. அவங்களுக்கு தூக்கி வச்சது சாமி. அதை அவர் டிலீட் பண்ணிடுவாரு. நான் எப்ப டிலீட் பண்ணிடுவீங்க? நான் அதை வச்சிருக்க மாட்டேன். கொடுங்க, எதுக்கு ரெக்கார்ட் பண்ண அது போல எடிட் பண்ணிட்டு மறந்துட்டேன்னா அது வேற. சரி, அடுத்து போங்க. 90வது. தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாம் காட்டுகின்ற இந்தவெல்லாம் தனித்திருக்கும் பொருளை. தவறில்லாத வேதாந்தம். வேதாந்தத்தின் முடிவு, வேதாந்தத்தின் முடிவு எல்லாம் சொல்லுகின்ற முடிவெல்லாம், அந்த முடிவெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை. இறைவன் தனித்துறை இறைவனை. எல்லாம் என்ன சொல்லுதோ சொல்லுதோ அவனை, அந்த இறைவனை இவராதிலிருந்து இவராதனா இல்லைங்கய்யா. தவறாத வேதாந்த. இந்த வேதாந்த சித்தாந்தனா என்னது? வேதாந்தனா என்ன? வேதாந்தம் தெரியாதா? தெரியும். சொல்லுங்கயா. வேதாந்தம் சொல்றது வந்து கடவுளும் கலந்துருக்கிறான், எல்லா உயிரிலும் கலந்துருக்கிறான் அப்படின்னு. உயிர் மாத்திரம் இல்ல, உயிர் ஜடம் எல்லாம் எல்லா பொருளையும் கலந்துருக்கிறான். சரி, சித்தாந்தம் கிடையாது. வேதம் சித்தாந்தம் வந்து இறைவன் வேறதான், ஜீவன் வேறதான். துவைதம் அத்வைதம் சரிதானே? ஆமா, வேதம் தான் அத்வைதம், சித்தாந்தம் துவைதம். ஆனா ஐயா, இப்ப நம்மளோட அனுபவம் வந்து முதல்ல துவைதமா இருக்கணும். துவைதமா இருந்துட்டு அப்புறம் தான் அத்வைதம் ஆகும் கடைசியா கலக்கும் பொழுது.
ஆமா ஆமா. ம். இங்க வந்து சன்மார்க்கத்துல ஆமா, தவறாக தவறு இல்லாத இதெல்லாம் சொல்லுகின்ற அந்த மாதிரிலாம் முடிவெல்லாம் என்ன சொல்றது, தடுத்துரைக்கப்படலை இறைவனை. ம். இது வந்து இவராவது அந்த விவராதனா என்ன? விவராதனா விரிவாக இடிவாக. விரிவாக இடிவாகியா? விரிவாக விரிவாக ஓ, விரிவாக. ஓகே. நல்ல இருந்து நல்ல கவனி வாசத்தை எதை வேதம் எந்த பொருள் இறைவன் சொல்லுதே, ம். இறைவன் எப்படி அறிய முடியும்னு சொன்னா, சன்மார்க்கம் இருந்து அல்லாஹ் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். நீ அற்பெருஞ்சோதி அனுபவம் இருக்கு இல்லையா, பேருளை பேரொழியா? பேருளைய பார்த்தா ம். வேதாந்தம்லாம் என்ன சொல்லுதா இறைவனுக்கு, ம். இறைவன் இதில் பார்க்க முடியும். இதுல அற்பெருஞ்சோதி அனுபவம் வந்தால் தான் பார்க்க முடியும். ஐயா, அதுதான் வெளிச்சமா காட்டுதோ எல்லாத்தையும். பாருங்க, பேரொழி. ஆமா அது பாருங்க, எது பாருங்க, வேதாந்தெல்லாம் சொல்லுகின்ற அந்த மாதிரிலாம் முடிவெல்லாம் ம். இது தனித்துறைக்கும் பொருளை இறைவனை இறைவனே. இறைவனை விரிவாக சன்மார் நிலையில இருந்து அருள்லாம் பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி ம். அந்த அனுபவம் வந்ததுன்னா அதோட அறியக்கூடும், செஞ்சுக்கலாம். எவராலும் வேற எதனாலையும் கூடாது. அப்ப மன அடங்கினாதான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? மனதால கண்டறிய முடியாது. பேரொழி பார்த்தா கண்டு முடியும், பேரொழி பார்க்கணும், அப்பதான் முடியும். எவராலும் பேரொழிதான் என் மன அடங்கினாதான் என் பேரொழி தெரியும். நீ அப்படி போ மன பேரொழி நாங்கள் பேரொழி தான் சொன்னார், என் மனம் பாரு இல்லையா? இப்ப மனதால நம்ம வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் முடியாது. உட்கார்ந்து தவம் பண்ணாதான் தெரியும்ன்றேன். ஆமா சாமி, நீ மனம் தான் சொல்ல வேண்டாம். ஏன்னு கேட்டா ம். என்ன அதுதான் நம்ம சொல்லணும். ஓகே. பேரு அருள்லாம் பெரிய அற்பெருஞ்சோதி. இல்ல, நான் ஏன் மனன்னு சொன்னேனையா, அந்த ஒரு பாட்டு இருக்க, ஈட்டறியேன் இருந்து மனம் பாடம் தெரியும், அதனால சொன்னேன். ஓகே சாமி, ஓகே, தப்பு இல்லை. இல்லைங்க, எனக்கு நீ ஒரு என்னமோ ஒரு சூழ்வண்டி பாரம் அப்படின்னு வந்துட்டு, எத்தனையோ சூழ்வண்டி பாரம் அப்படின்னு வந்துட்டு ஒரு சனத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இருக்கேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு சொல்லுங்க. சம்மந்தம் தான் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். அது வந்து அறிவுங்க, அது அறிவு. ஓகே. இது வந்து இறைவன். இது வந்து இறைவனை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, அந்த பேரொழியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பேரொழியை பார்த்து தெரிஞ்சு முடியும். சிற்றபை அனுபவம். சரியா? ஆமா. ஓகே. எவராலும் அடுத்த பாட்டு பாருங்க, வார்த்தை பாருங்க, எவராலும் பிரிவந்தால், எவனா இருந்தாலும் சரி, வேற எந்த வழியா இருந்தாலும் சரி, கண்டறிதல் கூடாது, முடியாது. என் நானே மகனே அற்புதத்தை தவறாது பெற்றனை, இப்படியே தவறாம அடைஞ்சிட்டே. தவறாதுன்னா மிஸ் ஆகாம ஃபுல்லா கிடைச்சிருச்சோ. அப்பவே தவறா பெற்றனை, நீ வாழ எந்த பதிய, நீ வாழ எந்த பதிய அந்த வாழ்ந்துதான் சாட்டு வந்து தருங்க. இப்ப என்ன பண்ண பாட்டு என்ன அர்த்தம்னா, தெய்வத்தை வேதாந்த ஆகவெல்லாம் சொல்லக்கூடிய தெய்வத்தின் உண்மையை சன்மார்க்கம் இருந்து அற்பெருஞ்சோதியை பார்க்கறவங்களாகத்தான் இதை உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அது யாராலையும் இந்த வழியிலேயே போனாலும் காண முடியாது. இதுதான் உண்மை. இதுல இன்னொரு விஷயமா அடங்கி இருக்கு. வள்ளலாறு மட்டும் தான் சொல்ல முடியும். அதான் சொன்னாரு, கீழே போட்டுக்க பாருங்க, தவறாது பெற்றனை நீ அருட்பெருஞ்சோதியைத்தான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்றபதி. இப்படி ரகசியத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாரு. வெளியே சொல்ல வேண்டிய விஷயமா இதெல்லாம்? இல்ல சொல்லாம இருக்கலாமே, ஏன்? உண்மை தெரியாது நமக்கு, வேற மாட்டிக்கூடாது, நம்ம வேற மாட்டிக்கூடாது.
சரி, இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அது நியாயமா இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. இந்த பாட்டை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க அந்த காலத்துல அவர் ஆமா இருந்தப்ப. ஆமா இங்க மேல பாருங்க. மேல வந்து வேதம் ஆகமம் அதெல்லாம் பொய் அப்படி இப்படின்ட்டாரு தானே. ஆமா அதை படிச்சுட்டு அவங்க திருந்தலையா? அவ்வளவு நம்ப முடியலவா? ஆ? நம்ப முடியல. சும்மா நம்ப கதை முடியல. விடுறாருன்ட்டாங்களோ? நம்ப முடியாது எல்லாத்தையும். நம்ப முடியலன்னா நம்ம நம்ம நம்பிக்கை இல்லை அவளுக்கு. ஏன் வேலாயுத முதலியார்லாம் பெரிய புலவரியா? அவருக்கு எப்படி நம்ப முடியல? விட்டு பிள்ளையார் பண்ண சமையல் பண்ணார் அவர் தான். என்னங்க அப்ப ஐயா அப்புறம் போய் ஐயாக்கு அப்புறம்னாக்கா ஐயா மறைஞ்ச பிறகா? இல்ல அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? என்ன எழுதுறாரு? விநாயகர் அகவல். விநாயகர் அகவல் எழுதுறாரா? ஆ. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டு இருக்கு, அதுல புக் இருக்கு. புக் இருக்கு, அவர் எழுதின புக்கா? ஆ. ஓ, இந்த பாடலுக்கு அருப்பா பாடலுக்கு உரை எழுதிக்கலாமே. டீச்சர் ஆ? ஐயா எழுதுற அவரை பத்தி மனுஷிய தரத்தில் அப்படி சொல்லுவாரு. மனுஷிய தரத்தில் போதுமான அளவுக்கு சொல்லுவாரு அப்படின்றாருல. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அவன் விட்டு போறான். உலகம் தெரிஞ்சா அவரே மாறி போறாரு. அவர் எழுதுறாரு, குருநாதர் தோன்றாமல் அடிக்க மறைஞ்சு விடுவது உண்டு, அந்த நேரத்தில் எங்க போனாரு என்ன யாரும் தெரியாது எழுதுறாருல. மறைஞ்சு பார்த்து எழுதுறாருல. ஒரு மனுஷன் மறைஞ்சு போய் ஓடி வரான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் அது. அப்படி எப்படி சொன்னா அவர்கிட்ட இவ்வளவு பெரிய ஆற்றல் தெரிஞ்சு விட்டாங்க. அதானே. அங்கிருக்கும் போது இவர் அடிக்கடி தம் சீடர்கள் அறியாவண்ணம் மறைந்திருப்பதுண்டு. இவர் எங்கே சென்றார் என்பதை அறிவோர் எவரும் இல்லை. இவர்தான் தலைமை சீடன். இவர்தான் தலைமை சீடன். ஓ, இவர்தான் தலைமை சீடன் ஐயா. ஆமா, அவருக்காக தானே. எங்கேயா போயிருந்த நாள் காலகாலமே எங்க போயிருந்தார். கேட்டு எழுதலையே. இல்ல, இவர் கேட்டிருந்தா வரல சொல்லிருப்பாரு. அதை ஏன் கேட்கற, கேட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்கல அவரு. போறீங்க நாங்க எழுதிருப்பாரா, நான் கேட்டு ஆனால் அவர் சொல்லவில்லை அப்படின்னு எழுதிருப்பாரு. அவர் கேட்கல. பேச பயந்துட்டு வாங்க எல்லாரும். அவர் பேச பயந்து போயிட்டாங்க. பேசுறதுக்கு பயந்துட்டாங்களா? நடந்து போற நேழ் வெள்ளன்னு எப்படி இருப்ப கூட அது பக்கம் வருவாங்களா? ஒருத்தர் நடந்து போறாரு, நிழல் விழுனாக்க எப்படியா பக்கத்துல வராம இருப்போம்? அவ்வளவு காலை பிடிச்சிக்க வேண்டியதான். நம்ம தைரியம் எல்லாம் நடுங்கி இருப்பான். பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்படி யாரும் வரல. அவர் அப்ப வெளியில காட்டியிருப்பாரா? நிழல் போகும்போது நடக்கும்போது நிழல் விழாம காட்டியிருப்பாரா? அவரு நான் தானே விழுது அது மறைச்சிருக்கலாமே. அவரு மறைச்சிருப்பாரு. பண்ண முடியாது. படம் மாறி போகுது. எப்படி மாற முடியும்? சரி, இன்னைக்கு பல விஷயத்தை பார்த்துட்டோம். இதுல யாரும் எதுவும் கேள்வி இந்த கேளுங்கய்யா மக்களே. போதுமா? இன்னைக்கு இல்ல, பாட்டு முடிச்சு 5 பாட்டு தான் ஒரு நாளைக்கு போதும். முடிச்சிடலாமா? என்ன முடிச்சிடலாம்? மணி இப்பதான் 9. முடிக்கிறா முடிங்க, உங்க விருப்பப்பா. அப்புறம் நான் விடலன்னு சொல்லாதீங்கப்பா. கேள்வி இருக்கா மக்களே? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இது வந்து பாடலுக்குள்ள கேள்வி இல்லை, இது ஒரு தனிப்பட்ட கேள்வி. வள்ளல் பெருமான் வந்து அவர் நினைச்சிருந்தா அந்த சீடர் பரம்பரையை வந்து அவரு உருவாக்கி இருக்கலாம். அது உருவாக்காததுக்கான காரணம் என்னங்கய்யா? ஏன்னா அவர் விளங்கல. அவரை குறை சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல. இப்ப அவர் சொல்றாருல, என் கூட இருந்தும் இது வரைக்கும்
நான் சொன்னது இது வரைக்கும் ஒருவரும் கேட்டபாடு இல்லை அப்படின்னா அப்ப சொல்றாரு. அப்ப அப்ப கேட்கல இல்ல ஆமா. கேட்கல அப்புறம் எப்படி உருவாக எவனும் கேட்கல எப்படி உருவாக முடியும்? ஓ இல்ல அவரு அவரு உருவாக அவரு முடியும்? ம் ஐயா சொல்ற மாதிரி ம் கேட்டா உருவாக்கி இருப்பாரு. எவனும் கேட்கலையே, கேட்கலையே. அப்படி எவனுமே கேட்கலையே, எப்படி உருவாக முடியும்? சொன்னா விட்டுட்டாரு. ஓடான்னு விட்டாரு. இல்லைங்க, ம். டெண்டரிட்டு சொல்வேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. முடியாது, என்ன பண்ணாலும் முடியாது சார். ம் முயற்சி அது. தனிப்பட்ட முயற்சி. நம்ம ஆளெல்லாம் வந்து ஒத்துவானா? என்ன பண்ண நீ என்ன பண்ணீங்க போயா? இல்லைங்க, நான் என்ன அவருக்கு ஐயா குறை சொல்லல. என்னன்னா அவர் வந்து மண்ணையும் பொண்ணாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் எல்லாமே. சார், அப்ப அவர் நினைச்சிருக்காரு. மனுஷன் இல்ல, மனுஷால வந்து ம். மாத்திரம் தான் சார் நினைக்கும். ம். இப்ப நான் வந்து மாம்பு சாப்பிட்றேன், ஐயா சாப்பிடுவேங்கிறாரு. ம். புரிஞ்சு நானா விடணும், ஓ அதான் நிற்பேன். அவங்களா புரிந்து வரணும். நீங்களா ம் அவன் இதெல்லாம் பொய்யுங்கிறாரு, வணங்கிட்டு இருக்கிறேன் பொய்யுங்கிறாரு. சாமி சொல்றாங்க பொய் தான், முட்டுலாம் விடணும்ல. ம். வரல முடியாது. ஆமா, இது வந்து ஒவ்வொருவரும் அந்த 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 என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அந்த அந்த உணர்வு உள்ளுக்குள்ளேருந்து எழும்பணும். அது வந்து அந்த ஐயா சொன்னதை வந்து அது ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம அதை முழுமையா கடைபிடிக்கணும். அது எந்த ஒரு கேள்வியும் வரக்கூடாது. ஒரு 3 மாசம் முந்தி ஆ. கடலூர் வந்து மாம்சம் சாப்பிடாத புனித பூமியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கண்ணாங்கட்டி நடத்துனாங்கல்ல. ஆமா. புரிஞ்சுதா? ஏன் முடியல? சத்தத்தையே காணுமே, இப்ப என்னாச்சு தெரியல. அந்த குரூப்ல யாராச்சும் இருக்கீங்களா மக்களே? எந்த குரூப் இருக்கியா? அந்த பேர் நான் சொல்லுவேன், பேர்லாம் வேண்டாம், அது ஒரு குரூப் இருக்கு. அதான் இப்போ என்ன என்ன அப்டேட் எனக்கு தெரியலையா? என்ன அப்டேட்? ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண விட்டாங்க, அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த ஊர்வலம் நடத்தினாங்க போல இருக்கு, மனு கொடுத்தாங்க. அதெல்லாம் மனுலாம் தோணா மக்களா தெரிஞ்சாதான் முடியுங்க. மக்கள் தெரிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம ரூல்ஸ் போட முடியாதுன்றீங்களா? அப்ப ஐயா இவ திருடக்கூடாது ரூல்ஸ் போட்டிருக்கீங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அப்படியா? ஐயா இன்னொரு இதுலயும் ஐயா சொல்ற நானே சன்மார்க்கத்தை நடத்துகின்றேன்னு சொல்றாரு. வேற வழி யார் எவனும் வரலாம் நடத்துறாரு. அதையும் நடத்துறாரு, அவரு சொல்றாரு. எவனும் தமிழகத்துக்கு வரல, எவனும் தமிழகத்துக்கு வரல, நடத்து யாருக்கும் இல்லை. சரிங்க சாமி. சாமி இல்ல அப்ப கல்பட்டைய வந்து தர்மசாலையில இருந்துட்டாரு சாமி. அவரு அப்புறம் ஃபாலோ பண்ணலையா சாமி? இல்ல கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டாரு அவரு? கல்பட்டைய வந்து சோறு சாப்பிட்டு அங்க இருந்தாரு, அவ்வளவுதான் பண்ணல. அவர் ஒரு வேலை கிடையாது அவருக்கு. யாரு? இவன் வந்து கல்பட்டைய சும்மா பெருசா கட்டினாங்க. சோறு சாப்பிட்டு இருந்தாரு, என்ன சொல்றீங்க? சாப்பிட்டு அங்கேயே தங்கி இருந்தாரு. தர்மசாலையில சாப்பிட்டு இருந்தாரு, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவர் எந்த பொறுப்பும் கிடையாது, இந்த வேலை கிடையாது, நிப்பாளர் கிடையாது. ஐயா வந்து போய் போன வந்தாலும் இப்படி எவ்வளோ எழுதலாம். இந்த கணப்புல வந்து வேணாம் போய் அப்படியே பெரிய சமாதிக்கிட்ட பணம் வசூல் பண்ணி அது சமாதி பெருசாக எடுத்துட்டு விட்டான். இப்போ பாலம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கல்படைய புக்கு எழுதிட்டாங்க. கல்படைய வந்து ஆகும்போது வள்ளலார் போனாராம், போய் கல்படைய தலைவத்தோட வச்சுனாராம். என்னங்க கல்படைய சாகும்போது வள்ளலார் போய் கல்படைய தலைவத்தோட வச்சுனாராம். அப்ப இவருக்கு தண்ணி வந்தான். கதோட ஐயா எங்க வந்து இங்க பாருங்க இல்லைங்க மக்களே, இங்க ஸ்கிரீனை பாருங்க சாமி. இந்த பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இது வந்து காப்பி. இதோட இது வந்து இங்க பாருங்க, இந்த பிரிட்டிஷ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். That Kalpattu Swami was a mere resident at Salai
அவ்வளவுதான். never manage it, எந்த but வேலையும் கிடையாது. never manage it, and it was the death of தர்மபுரி பிள்ளை. place Swami was appointed அப்படின்னு சொல்லி Yes, jointly yes, with two others. அப்ப இந்த கல்பட்டி சுவாமி வந்து ஜஸ்ட் மியர் ரெசிடென்ட் அப்படின்னாக்கா அங்க அவ்வளவுதான். சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஒன்றும் கிடையாது அவருக்கு. இந்த பொறுப்பு கிடையாது. எதுவும் அவர் எதுவும் செய்யல. நெவர் மேனேஜ் இட் அப்படின்றாங்க. ஆமா. இல்ல என்கிட்ட ஒருத்தர் கதை விட்டாங்க பாருங்க, ஒரு கதை நான் பயந்துட்டேன். வள்ளலார் என்ன பண்ணாராம், வள்ளலார் வந்து தர்மசாலையில சாப்பாடு போட்டுட்டு அவருக்கு ரொம்ப காலியாயிடுச்சான். வந்து கல்பட்டைய மடியில படுத்துட்டு ஓன்னு அழுந்தாராம். அதான் சொல்ல இல்லையா, அது நீங்க வந்து வள்ளலார் வந்து வள்ளலார் மடியில படுத்தாருங்க. இவரு வள்ளலார் வந்து கல்பட்டையா மடியில படுத்துட்டு இந்த மக்கள் யாரும் எது சொன்னா கேட்கவே மாட்டாங்க அப்படின்னாரா. அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி வேண்டாம், எதுக்கு அந்த கேள்வி? இதெல்லாம் போய் அளந்தாங்க. எவ்வளோ கல்பட்டை சொல்லணுக்காக அதில் புக் ஒன்று போட்டான். அவனாடி போட்டான். கல்பட்டை வந்து ஒன்றும் செய்யலை. அவர் ஒரு வேலை கிடையாது. சாப்பிட்டு உட்காந்தாருங்க. அவ்வளோதான். அதான் ரியல். தர்மசாலை வாசி அவரு. அவ்வளோதான். ஏன் அவரை ப்ரோமோ பண்ணி விட்டாங்க பட்டுன்னு? அதான் சொன்னேன். ஒருத்தர் வந்து இந்த பேர 9 வளையா. பேர் வேண்டாம், ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. 4 பேர் தெரிஞ்சுக்கணும்ல என்ன கதைன்ட்டு. ஒருத்தர் வந்து தர்மசாலை வேலை செய்யறாரு. என்னது? தர்மசாலை வேலை செய்யறாரு. ஒருத்தர் தர்மசாலையில வேலை செய்யறாரு. ஓகே, முக்கியமான வேலை செய்யறாரு. முக்கியமான வேலை செய்யறாரு. அவர் பையன் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அவர் பையன் ஸ்கூல் வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஐயா கோவம் சொல்லு. அதனால ஐயா வந்து யாரை வணங்காதீங்க, காப்பாற்ற மாட்டாரு, கல்பட்டை வணங்கன்னு சொல்லி கல்பட்டை வணக்கம் சொல்லலாம். ஓ, அந்த கடுப்புல வந்து கல்பட்டையாவை ப்ரோமோ பண்ணி விட்டாரு இந்த ஆளு. அப்ப அவனை பணத்தை பண்ணி சமாதி பெருசா கட்டி விட்டான். ஒண்ணுமே சின்ன நடந்தது. பணம் சொல்லி பெருசா கட்டி விட்டான். அப்புறம் வந்து புத்தகம் எழுதி விட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து கல்பட்டை புத்தகம் எழுதி விட்டாங்க. என்னது? அப்ப கல்பட்டை வரலாறு கதை எழுதி விட்டாங்க. புத்தகம் புஸ்தகம் எழுதிட்டாங்களா? ஆமா. இப்பெல்லாம் இப்ப நடந்தது அதெல்லாம் இல்ல. மறைஞ்ச வள்ளலார் வந்து தன் தேகத்தை மறைத்து கொண்டாரு. அவரை வணங்காதீங்க. ஆனா இறந்த ஒருத்தர் வணங்கும் போதே அங்க சுதாரிச்சிருக்க வேண்டாம்? யாரு மக்க யார் வணங்குது? இவரு தமிழ் கிடையாது. ஒண்ணு யாரும் வணங்கலையா? யாரும் வணங்கலையா? யாரு? கல்பட்டையா தான் தூக்கி வச்சு பேசுறாங்களா? அதான் கேக்குறேன். அதான் பண்ண வேலை சொல்றேன்ல. இல்லைங்க, அந்த ஆள் பண்ணாரு. சரி, இப்ப இந்த மக்களுக்கு வந்து தெரிய வேண்டாமா? அப்ப வள்ளலார் வந்து மறைச்சிருக்காரு. என்ன தெரியும்? நீ புக் படிச்சா நீ வந்து தெரியும். புக் படிச்சா உண்மை நினைச்சு எல்லாம் போய் போவாங்க. முட்டாளா இருந்திருக்கீங்க. நல்லா ஓல்டு பேண்டிகோல் அதெல்லாம் தெரியும். கல்பட்டை சமாதி எப்படி இருந்தது, கல்பட்டை சமாதி எப்படி இருந்தது தெரியும். இல்ல, அதாவது கல்பட்டையா பத்தி முதல்ல தர்மசாலை பண்ணலாம் சின்ன குண்டு மாதிரி இருக்கும். அதான் அவர் கொடுத்த இடம். தர்மசாலையில சின்ன கூண்டு மாதிரி இருக்குமா? பக்கத்துல சின்ன கூண்டு மாதிரி இருக்கும். அதுல உட்காந்து இருப்பாரு. தியானம் பண்ணுவாரு, சாப்பிடுவாரு. அவ்வளவுதான் ஒரு வேலை. அப்புறம் வேலை ஒருத்தருடைய பிள்ளை ஆன பிறகு அவங்க வள்ளலார் மேலே காண்டு வந்துச்சு. எல்லாரும் தர்மசாலை வந்து நீ கும்பிடாதீங்க, காப்பாற்ற மாட்டாரு, கல்பட்டையை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு கல்பட்டையை காப்போன்னு சொல்லலாம். பணம் வசூல் பண்ணி சமாதி பெருசா பில்டிங்காக கட்டான். இப்போ எல்லாம் வந்து அது மாதிரி போகிறாங்க. பெருசான பிறகு என்ன பண்ணால் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு கதை எழுதி புக் போட்டான். ஐயா வெள்ளம் வந்தாரு, வந்தாரெல்லாம் கதை போட்டான். அவ்வளோதான். அதை வச்சு நிறைய பேர் வரல. இப்போ பாராமண்டால தர்மசாலையில பாராயணம் பண்றாங்களா? பாராயணம் பண்ணிட்டு
ம். போய் சுற்றி வருவாங்க, ஞான சுற்றி வருவாங்க. என்னங்க? தர்மச்சாலை ஞான சபை ஆரம்பிச்சு சுத்தி வருவாங்களா? தர்மச்சாலை ஆரம்பிப்பாங்க. ம். ஞானம் கேட்டு போய் சுற்றி பாராயணம் பண்ணுவாங்க. சரி. அவங்க 4 இடத்துல நிற்பாங்க, 4 இடத்துல நிப்பாங்க. ஓகே. நின்று பாராயணம் பண்ணுவாங்க. சரி. பாராயணம் அப்புறம் நேரம் வந்து குருடைய சமாதி போவாங்க. ஆ. அவை மாநில பாட்டு பாடுவாங்க. என்னங்க? மாடு பிள்ளையார் பாட்டால ஆன்மார் பாட்டு பாடல ஐயா பாடல ஆ. திருஞான சம்பந்தர் அப்புறம் பாடுறதுல ஆளுடைய பிள்ளையார். ஓகே. அது பாட்டு அங்கே பாடுவாங்க. சரி. பாட்டு தேவச்சா பாத்துல வந்து நிறைய பாடுவாங்க. ஆ. பாட்டு உள்ள தேவச்சா பூஜை படிப்பாங்க. இதை ஏன் போகிறோம், ஏன் இப்போ தர்மச்சார பாராமன்ட்டு நானும் ஏன் போகிறோம், நாளைக்கு ஏன் நிற்கிறோம் ஒன்றும் தெரியாது அவனுக்கு. நின்று பாட்டு ஆளு நிற்பாங்க என்ட்ரன்ஸில், சைடில், பின்னாடி, சைடில். நான் நின்று பாடுவாங்க, பொண்ணு பாடுவாங்க. பாட்டு அப்புறம் வந்து கரெக்டாக போவாங்க. இதெல்லாம் ஏன் நிற்கிறோம் தெரியாது. என்ன தெரியுமா இல்லைங்க, அது சரியா நிக்கிறது. அப்போ ஏதோ விஷயம் இருக்கா? சொல்லுங்க. என்ன தெரியுமா அது, சிவாச்சாரியார் ஆரம்பிச்சாரு. சாலோகம், சாமிபம், சார்பம், சாட்சியம், 4 பதவி. 4 பதவிக்கு 4 இடத்துல நிக்க வச்சாரு ஞான சபையில. நிக்கிறாங்க. அப்புறம் போய் கல்பட்டா வந்து பரவாயில்ல, அங்கே வந்து அடியார் 4 பேர் இருக்காங்க இல்லையா, கல்பட்டா அடியார் மாதிரி கல்பட்டா வந்து அடியார் பாட்டு பாடுவாங்க. 4 அடியார் மாதிரியா? ஆச்சா, அடியாருக்கு 4 பேரு. ஆமா. அப்புறம் இங்க வந்து தர்மச்சார பாட்டு வந்து தர்மச்சார மகாத்மா இருக்கு இல்லையா, 100 பாட்டு இருக்குல்ல, மேல பாடும்போது 90 பாட்டு பாடுவாங்க. ஒரு பாட்டு விட்டுருவாங்க, கட்சி பாட்டு விட்டுருவாங்க. ஒரு சுத்தியால முட்டு கட்சியில கட்சி அந்த பாட்டு பாடுவாங்க. கட்சியா முட்டி இருப்போம் அந்த பாட்டு பாடுவாங்க. ஏன் 90 பாட்டு, 100 பாட்டுல 90 பாட்டு பாடுவாங்க முதல்ல. கட்சி பாட்டு ஏன் விடுறாங்க தெரியலையே. சிவாச்சாரிய ஒரு சாங்கியமா உருவாக்கி விட்டாரா, அதை போய் போல விட்டுறாங்களா? இல்ல வடிவத்தில் தான் ஆமண்ண வேலை ஒரு பாட்டு விட்டுட்டு அதே மாதிரி ஒரு பாட்டு படிக்க வேணும். சித்த ஒரு பாட்டு கட்சி முதல் விட்டுருவாங்க, கட்சி அந்த பாட்டு கைப்படிப்பாங்க. மாமந்திரம் பிரித்து சொன்னாங்க. சத்தம் போட்டு உடனே படிச்சு வந்தானே மாமந்திரம் தெரியுமா, அற்பரஞ்சோதி அற்பரஞ்சோதினா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதை சொல்லுவாங்க, பிரித்து சொல்லுவாங்க. புரியல எப்படி அற்புதம் அப்படின்னு நான் சொல்லுவேன், நீ அப்படி நீ சொல்லுவீங்க. தனிமேல அப்படி அப்படி நான் சொல்லுவேன், அப்புறம் நீ சொல்லுவீங்க, நீ அதை சொல்லுவீங்க. அப்படியே எங்க சொல்லுங்க பாக்குறேன். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி. அப்புறம் நான் என்ன செய்யணும்? அப்படியே அதை சொல்லுங்க. அப்படியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டேன். அடுத்து தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரு. ஓ ஓ எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே ஓகே, கேப் விட்டு சொல்றாங்களோ? இல்ல பதிவெடுத்து சொல்லுவாங்க. ஒரு நாள் போய் உட்காந்து சத்தம் போட்டு மத பதப்பிரியெல்லாம் சத்தம் போட்டு அன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணேன். அப்புறம் இப்ப மதம் முடிச்ச சொல்றேன். ஓ சரி, நீங்க அங்க ஏன் போய் வழக்கு கொடுக்கல? கல்பட்டையா வழக்கு கொடுக்கலையா நீங்க? என் தலைதான் இருக்கு. போய் போறாங்க போய் நான் என்ன தருது போயிட்டு போடுவேன். என்ன அசால்ட்டா சொல்றீங்க? நான் என்ன தருதுன்னு நீங்க தான் வழக்கு கொடுக்கணும் அங்க போயிட்டு. என்ன யாரு சொல்லுது? நான் இங்கே தான் போறேன்ல. ஒரு நாள் போட்டுமா ஒவ்வொன்றா வரலாம் எல்லாம் போய் தான் இருப்பாங்க. நான் முடியுமா திரும்ப முடியுமா? இல்ல அங்க உள்ள நிர்வாகஸ்தார் அவங்கள்ட்ட போயிட்டு வழக்கு கொடுக்கலாம்ல. நிர்வாகம் இருக்காங்க. வரலாம் பையன் 4 பேர் போவானுங்க, அவ்வளவுதான். அடுத்த நாள் வர மாட்டோம், வேற எல்லாம் ஆகும். ஓ அந்த மக்கள் வரும்போது அவங்களுக்கு தெரியலையா ஏதோ இருக்கு, அவங்க பாட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க போல இருக்கு. அவ்வளவுதான். சரி, நம்மளுக்கு ஏன் அந்த வேலை? நம்ம வேலை நம்ம பார்ப்போம். சரி, வேற எதுவும் கேள்விங்க?
மேல பேச சரி வரீங்க. ஓகே, அவங்க கேள்வியில நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். கேள்வி இல்ல போல இருக்கு. மேய்ச்சல் மாதிரி இருக்க வேற இல்ல. ஆ? மேய்ச்சல் மாதிரி இருக்கா வேற இல்ல. இல்ல 5 பேர் இருக்காங்க. ஆ. ஓகே இல்லைங்க, இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு வழக்கம் கொடுத்தீங்க. எவ்விடத்தும் எவ்விருக்கும் இலங்கு சிவம் ஒன்றே, என்னானை என் மகனே இரண்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே ஒரு வழக்கம் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? கடவுள் வந்து எங்க இது நீக்கமர நிறைந்து இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அதாவது சொல்லுங்க, அந்த வழக்கு சொல்லுங்க. சொல்றேன், நீங்க வரும், நீங்க இப்ப வரல. புரியல. இப்ப கடவுள் வந்து 2 பேர் இருந்தாக்கா எப்படி நீக்கமர ஒரு இடம் கொடுத்துட்டு கொஞ்சம் இடம் அவர் கொடுத்துட்டு கொஞ்சம் இடம் அவர் கொடுக்குறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஆமா. இங்க பாருங்க, அவ்விடத்தும் உவ்விடத்தே அமர்ந்து காட்டி அங்கும் இங்கும் அப்புறம் எங்கும் நிறை பொருளே, எங்கும் நிறை பொருளேன்னு வருது இல்ல, இதுக்கு அந்த வழக்கு சொன்னா சிறப்பா இருக்கும்னு படுது. எங்க நிலைப்படுத்தானே அது உங்க இல்ல இப்ப கடவுள் 2ஆ இருக்க முடியாதுன்றதுக்கு ஏதோ சொன்னீங்க, அதை சொல்லுங்க. அதாவது கடவுள் என்ன விட தராங்க, கடவுளுக்கு எங்க நிறைஞ்சதான் சொல்றாங்க இல்லையா? எங்க நிறைஞ்ச பொருள் ஒண்ணுதான் இருக்க முடியும். சரி, ரெண்டு இருந்தாக்கா அது கடவுள் கொஞ்சம் இடம் தரணும் இல்ல. ஆமா, இவர் பாதி அவர் பாதி இருக்கணும். பாதியோ முக்கால்வாசியோ கால்வாசியோ அவர் கொஞ்சம் இடம் தரணும் இல்லையா? நிறைய முடியாது. 2 பேரும் எங்க நிறைய முடியாது. அப்ப எங்க நிறைஞ்சிருக்கணும்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும், 2 பேருக்கு முடியாது. 2 பேரும் இருந்தா 2ஆவது ஆளுக்கு கொஞ்சம் இடம் விட்டு ஆகணும். அதில் எங்க நிறைய முடியாது, 2 பேரும் நிறைய முடியாது. அதனால எங்க நிறைஞ்ச ஒருத்தர் தான் இருக்கும். ஓகே, சரியா? கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி முடிச்சுக்கலாம். ஓகே, சரிங்க, நன்றிங்க. நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய தொழிலே சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். அனைவருக்கும் வந்தனம், வணக்கம். வந்தனம் வந்தனம் வந்தனம், வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க. நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வணக்கம் ஐயா. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. தீபாராதனைக்கு செல்வோம்.